சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். கோயம்பேடு சின்மயா நகரில் இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் தான் இருக்கும். இங்கே நீட் எதிர்ப்பு கூட்டியக்கம் சார்பாக கடந்த 12 நாட்களாக நீட் எதிர்ப்பை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீட் எதிர்ப்புக்காக தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றணும், கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் போராடுறதுக்கு எங்களுக்கு ஒரு இடம் தேவை அப்படின்றது தான் அவங்களுடைய கோரிக்கையாக இருந்தது. அவங்களுடைய கோரிக்கையில பிரதான கோரிக்கையான நீட்டுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை நேற்றைய தினம் தமிழக சட்டமன்றத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சூழல்ல கடந்த 12 நாட்களாக அவங்க நடத்தி வந்த அந்த பட்டினி போராட்டத்தை கைவிட்டு அவங்களுடைய போராட்டத்தை வேறு வடிவத்துக்கு மாற்ற இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம அது குறித்து தான் பார்க்க போறோம். இந்த போராட்டத்துல வழக்கறிஞர் புளியந்தோப்பு மோகன், சமூக செயற்பாட்டாளர் தனசேகரன், ஜீவா, ரவி உள்ளிட்டோர் பங்கேற்று இருக்காங்க. வாங்க அவர் சந்திச்சு பேசலாம். இந்த உண்ணாவிரத போராட்டம் அப்படிங்கிறது 12வது நாளா நடக்குது. குறிப்பா வழக்கறிஞர் புளியந்தோப்பு மோகன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. சார் வணக்கம். 12வது நாளா இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறீங்க. முதல்ல உங்களுடைய உடல்நிலை இப்போ எப்படி இருக்கு? என்ன கண்டிஷன்ல இருக்கு? மனநிலை நல்லா இருக்கு, உடல்நிலை கொஞ்சம் சோர்வா தான் இருக்கு. நீட் எதிர்ப்புக்காக இது 12வது நாள் உண்ணாவிரதம். தமிழ்நாடு அரசு கிட்ட 2 கோரிக்கை குறிப்பா வச்சிருந்தோம். ஒன்று, நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு வலியுறுத்தி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றணும். அதுக்கப்புறம் போராடுவதற்கு ஜந்தர் மந்தர் போல ஒரு இடத்தை சென்னையில் உருவாக்கணும். குறிப்பாக சிட்டி போலீஸ் ஆக்ட் 41(2) இந்த மாதிரியான போராட்டங்களை தடை விதிக்கிற ஒரு அரசமைப்பை முடக்கிற ஒரு சட்டப்பிரிவாக இருக்குது. அது குறித்து தமிழ்நாடு அரசு மீண்டும் மறுபரிசீலனை பண்ணணுன்றது எங்கள் கோரிக்கையாக இருந்தது. அதில் ஒரு கோரிக்கையை நிறைவேற்றிட்டாங்க, ஒரு கோரிக்கை குறித்து பரிசீலிப்பதா சொல்லியிருக்காங்க. இங்கே கொண்டு வந்திருக்காங்க, தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அத சட்டமன்றத்திலேயே அமைச்சர்கள் இந்த போராட்டத்தை மென்ஷன் பண்ணியே அதை சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக தமிழ்நாடு அரசுக்கு நன்றி. அதன் பிறகு இந்த போராட்டம் தொடர்பான கோரிக்கையை அவங்க ஆழமா பரிசீலிப்பதாகவும், சட்டம் குறித்து சில விவரங்கள் பெற வேண்டியது இருப்பதால அதை ஆழமா பரிசீலிப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இங்கே போராட்ட களத்துக்கு வந்த சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கிட்ட முன்வைக்கும் போது தான் அந்த கருத்தை சொன்னாரு. அதோடு சேர்த்து தமிழ்நாடு அரசு நீட் எதிர்ப்பு மசோதாக்காக உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த முந்தைய தமிழ்நாடு அரசு அந்த வழக்கு அப்படியே கிடப்புல போடப்பட்டிருக்கு. அந்த வழக்கை மீண்டும் எடுத்து விசாரணையை துரிதப்படுத்தி அந்த வழக்கை நடத்தணுன்ற கோரிக்கையை வச்சோம். நிச்சயமா நடத்துவதாகவும் சொல்லியிருக்கிறாரு. வாய்ப்பு இருந்தா எங்கள்ல சிலர் கூட அந்த குழுவில் நீங்க அட்வைஸ் கூட பண்ணுங்க, எங்க ஏஜிஸை போய் பாருங்க, ஏஏஜிஸை போய் பாருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வகையில எங்க போராட்டம் தமிழ்நாடு அரசு அளவுல எங்க போராட்டம் வெற்றியா தான் நாங்க பாக்குறோம். நாங்க இந்த உண்ணாநிலை போராட்டம் எடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு நிர்பந்தத்தால் எடுத்த வடிவம். இது நாங்க விரும்பி எடுத்த வடிவம் இல்ல. நாங்க தமிழ்நாடு அரசு கிட்ட முன்னாடி என்ன நிர்பந்தம் வந்தது? என்ன நிர்பந்தம்னா, நாங்க போராடுறதுக்கு இடம் கேட்டோம், இண்டிபெண்டன்ட் ப்ரொடெஸ்ட் நடத்த இடம் கேட்டோம். இடம் மறுக்கப்பட்டது. எங்களுக்கு காலதாமதம் பண்ண விருப்பம் இல்லை. ஏன்னா இப்ப ஒரு ஒயிட் ஸ்ப்ரெட் சென்டிமெண்டா மாறி போயிருக்கு ஆன்டி நீட்ன்ற சென்டிமெண்ட். இந்த சூழல்ல போராடினாதான் சரியா இருக்கும்னு நினைச்சோம். எங்களுக்கு 5 நாள் மேலதான் 5 நாள் தான் நேரம் இருந்தது. வேற வழி இல்லாம அனுமதியும் மறுத்துட்டாங்கன்னும் போது வேற வழி இல்லை. சட்ட போராட்டம் பண்ணி எப்போ இண்டிபெண்டன்ட் ப்ரொடெஸ்ட் வாங்குறது, அது 2 மாசம் ஆகுமா 3 மாசம் ஆகுமான்னு தெரியல. அதனால உடனே தொடங்கணும். சரி, அதையே ஒரு கோரிக்கையாகவும் வச்சுக்கிட்டு ஒரு உண்ணாநிலை அறப்போராட்டத்தை தொடங்குவோன்றதுக்காக தான் இந்த வடிவத்தை கையில். எப்படியாவது அரசின் கவனத்தை ஈர்க்கணும், போராடுறதுக்கு அனுமதி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியிருந்ததா? அரசின் கவனத்தை ஈர்க்கணுன்றத விட அரசை நிர்பந்திக்கணும். ஏன்னா தாவேக்கா அரசு நாங்க நீட்டை எதிர்க்கிறோம், நீட் எதிர்ப்பு தான் எங்க கொள்கைன்னு சொல்லிட்ட பிறகு நிச்சயம் வெல்லுன்ற அந்த எண்ணம் எங்களுக்கு இருந்தது. அதனாலதான் இது எந்த ஒரு தவறான நோக்கம் இல்லை. எங்களுக்கு அரசின் கவனம் ஈர்க்கணும், எங்க குரல் கேட்கப்படணும். அதுதான் கவனம் ஈர்க்கணும்ன்றதை விட எங்க குரல் கேட்கப்படணும்ன்றதுல ரொம்ப உறுதியா இருந்தோம். இந்தியா முழுக்க நீட் எதிர்ப்புக்கான ஒரு மனநிலை அப்படின்ற ஒரு விஷயம் எழுந்திருக்கு, ஒரு கவனமும் கிடைச்சிருக்கு. அப்படியான சூழல்ல இந்த பட்டினி போராட்டம் அப்படின்றது உங்களுடைய பங்களிப்பு எந்த அளவு முக்கியமானதா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இது மக்களோட வெற்றி தான். இது நாங்க 4 பேர் பட்டினி போராட்டம் இருந்துட்டோம் அப்படின்றதுனால நாங்க ஜெயிச்சோம்லாம் நான் சொல்ல விரும்பல.
அந்த சூழல் இந்த போராட்டத்தை ஜெயிக்க வச்சிருக்கு. அதுக்கு நாங்க ஒரு கிரியா யுக்தியா இருந்தோம், அவ்வளவுதான். இது வந்து நானோ அல்லது என் நண்பர் தனசேகரோ அல்லது அண்ணன் ரவி அவர்களோ அண்ணன் ஜீவா அவர்களோ இவங்க 4 பேர் உண்ணாவிரதம் இருந்தாங்க, அதனால வந்து இந்த விஷயம் சாத்தியப்பட்டதா நாங்க நினைக்கல. தங்கை அனிதா வந்து தான் லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. அவங்களுடைய அந்த உணர்வுத்தி அது 10 ஆண்டுகள் பத்தி இருந்து அவருடைய அண்ணன் வந்து ஒரு தலைமையா இருந்து அவரு இதை ஃபெசிலிட்டேட் பண்ணி மக்கள்கிட்ட இருந்த ஒரு உணர்வு, மக்கள் ஒருங்கிணைந்து எங்களுக்காக வந்தது. ஏதோ ஒரு 4 பசங்க உண்ணாவிரதம் இருக்காங்க, கண்டும் காணாம போல. ஆனா இந்த கோரிக்கை மக்கள் கிட்ட இருந்ததுன்றதுனால தான் இந்த கோரிக்கை. என் பேர் தனசேகர். நாங்கள் கடந்த 12 நாட்களாக பட்டினி போராட்டத்தில் இருந்தோம். எங்களோட கோரிக்கை வந்து சட்டமன்றத்தில் வந்து அமைச்சர்கள் அவர்கள் வந்து முன்மொழிஞ்சது, இந்த போராட்டத்தை குறித்து பேசினது அப்படின்றது இந்த போராட்டத்துக்கான ஒரு ஆதரவாக நாங்கள் இந்த அரசை பார்க்குறோம். தொடர்ச்சியாக சட்ட போராட்ட கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியும் அமைச்சர் மேற்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த அரசு அதை மேற்கொள்ளணும் அப்படின்ற ஒரு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. தொடர்ச்சியாக அதை முன்னெடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களுக்கு போராடுறதுக்கான இடம் கேட்டிருக்கோம். ஸோ அரசு எங்களுடைய கோரிக்கைகள் 2 முறை வந்து கேட்டு உடனடியாக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. ஸோ அரசோட அந்த செயல்பாடுகளை எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு. அவங்க அந்த தீர்மானத்துக்கு ஒரு மதிப்பு கொடுக்குறோம், அவங்க உடனடியாக கோரிக்கை நிறைவேற்றுறதுக்கு. ஸோ அவர்கள்ட்ட 2வது ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்கோம், அவங்க பரிசீலிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்களும் இடம் கேட்டு தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்கள்ட்ட பேசுவோம். அவங்களுக்கான போராட்ட களம் எங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா எங்களுடைய போராட்டம் அதே இடத்துல தொடரும். பட்டினி போராட்டம் கிடையாது. அதையும் தாண்டி இதற்கு இடைப்பட்ட காலத்துல இந்த அவர்கள் பரிசீலிக்கிறதுக்கான ஒரு டைம் கொடுத்துருக்கோம், ஒரு 1 மாதம் கூட எடுத்துக்கிட்டோம். அதுக்கிடையில நாங்கள் எங்களை கூட்டத்தை பலப்படுத்தி தெருமுனை பிரச்சாரங்கள் மூலமாகவும் சரி, அனைத்து கட்சி தலைவர்களை சந்திச்சு, அனைத்து இயக்கங்களை சந்திச்சு, இந்த எங்களுடைய ஒற்றை நோக்கம் வந்து பார்த்தோன்னா நீட் விலக்கு கல்வி மாநிலத்தில் கொண்டு வருது, வேற எந்த ஒரு அஜெண்டாவும் கிடையாது. அப்படிங்கிறதுனால மற்ற கட்சிகள்லாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வேலைகளில் ஈடுபட்டு இருப்பாங்க. ஸோ நாங்கள் அவங்களோட ஆதரவை திரட்டி இந்த போராட்டத்தை அடுத்த கட்டமாக மக்கள் போராட்டமாக முன்னெடுத்துக்கான அனைத்து வேலைகளையும் பண்ணுவோம். போராட்டம் மட்டும் இல்லாமல் மக்கள் போராட்டமாக. ஆமா, இது வந்து ஒட்டுமொத்த வெறும் எம்பிபிஎஸ் படிக்கிற மாணவர்கள் மட்டும் போராட்டம் கிடையாது. தமிழ்நாடு கல்வி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தமிழ்நாடு உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இங்க இருக்கிற 40க்கும் மேற்பட்ட குழந்தைகளை இழந்திருக்கோம். ஸோ அவர்களுக்கான நீதி கிடைக்கிறதுக்கான ஒரு போராட்டம். அது மட்டும் கிடையாது, இங்க இருக்க சுகாதாரத்துறை கட்டமைப்பே இந்த நீட் தேர்வால சிதைக்கப்படுது. அதெல்லாம் காப்பாற்ற வேண்டிய அவசியம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்குமே இருக்கு. அதனால நான் மறுபடியும் சொல்றேன், ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்கள், மாணவர்கள், இளைஞர்கள், அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள், இயக்கங்களை சேர்ந்தவர்கள், பாஜக RSS தவிர்த்து அனைவரும் ஒற்றை புள்ளியில் இணைஞ்சு இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம். இந்த 12 நாள் போராட்டம் அப்படின்றது எந்த அளவுக்கு நெருக்கடி சவாலா இருந்தது உங்களுக்கு? இல்ல, இந்த 12 ஆண்டு போராட்டம் எங்களுடைய கூட இருந்த தோழர்களுக்கு தான் நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். அனைவரும் முழு முனைப்பா ஒரு 20க்கும் மேற்பட்ட தோழர்கள் வந்து பார்த்தோன்னா இங்கேயே தான் இருப்பாங்க. 24 மணி நேரம் இங்கே தான் இருந்தாங்க. இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. பட் ஆனால் இடம் கேட்டு எங்களுக்கு கிடைக்கல, வேற வழி இல்லாம தான் பட்டினி போராட்டத்தை முன்னெடுத்தோம். பட் காவல்துறை தரப்புலேருந்து எங்களுக்கு நேரடியாக எந்த அழுத்தமும் கிடையாது. இடம் கொடுத்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பெரிய நெருக்கடிலாம் இருக்கிற மாதிரி நான் உணரல. ஆனால் எங்களுக்கு இந்த போராட்டத்தை அடுத்த கட்டமாக நகர்த்து போகிறது எங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உளவியல்னா பட்டினி போராட்டம்ங்கிறது மிகப்பெரிய உளவியலான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. 12 நாட்களுக்கு மேலே 20க்கும் மேற்பட்ட தோழர்கள் வீட்டுக்கு போகாமல் இங்கேயே இருந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் மக்களுக்கான போராட்டங்கள் இதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம் தான். இதை விட பல போராட்டங்களை சந்தித்த தலைவர்கள்லாம் இருக்காங்க. எங்களுக்கு இது புதுசு. இப்போ நான் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தது இப்படி புதுசாகும் போது நிறைய விஷயங்கள் எனக்கு கற்றுக்கிட்டேன். கண்டிப்பாக அடுத்த கட்டமாக இந்த போராட்டத்தை எப்படி கொண்டு போகணுங்கிற ஒரு கிளியரான ஐடியா எங்களுக்கு கிடைச்சிருக்கு. எங்களுடைய அந்த உறுதிக்கான ஒரு முதல் வெற்றி கிடைச்சிருக்கு. அந்த வெற்றி எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுத்துருக்கு. கண்டிப்பாக நீட் விலக்கு பெறும் வரை இந்த போராட்டம் தொடரும். கட்சி தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பழச்சாறு கொடுத்து பட்டினி போராட்டத்தை முடித்து வைப்பார்கள். காப்போம் காப்போம் கல்வி உரிமையை காப்போம். தமிழ்நாடு பேரணிகள் கழக தலைவர் பட்டினி போராட்ட போராளி தோழர் புலியந்தோப்பு மோகன் அவர்களுக்கு பழச்சாறு கொடுத்து பட்டினி போராட்டத்தை முடித்து வைக்கிறார்கள். இயக்குனர் தோழர் வெற்றிமாறன் அவர்களும் தோழர் பாரதி அவர்களும் இணைந்து நமது தோழர் ரவி அவர்களுக்கு பட்டினி போராட்டத்தை முடிப்பார்கள், பழச்சாறு கொடுப்பார்கள். தோழர்களுக்கு என்னுடைய இந்த நேரத்துல வாழ்த்துக்களை சொல்றேன். ஏன்னா நான் வந்த அன்னைக்கு சொன்னேன், தயவு செய்து போராடலாம், வடிவத்தை மாத்திக்கங்க, உங்க பட்டினி போராட்டத்தை கைவிடுங்கன்னு நான் சொன்னேன். நீங்க ரொம்ப ஆணித்தரமா நம்புனீங்க, குறைந்தபட்சம் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவாங்கன்னு. அது போலவே நடந்திருக்கு. அண்ட் இந்த தீர்மானம் எதை சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை பேருமே, அத்தனை கட்சிகளும் ஒட்டுமொத்தமா நீட்டுக்கு எதிராக நிக்கிறோம் அப்படின்றத வலியுறுத்தி இருக்கு. அண்ட் நாம தொடர்ந்து இதுக்காக போராடணும். நீட்டுக்கு எதிராக
நீட் மட்டும் இல்ல, நீட் போன்ற தேர்வுகளுக்கு எதிராக நாம தொடர்ந்து போராடணும். எஜுகேஷனல் டெமோக்ரஸிக்காக தொடர்ந்து போராடணும். அண்ட் நான் சொல்லணும்னு வந்து அவர் சொல்லிட்டாரு அது முன்னாடியே. அது போராடுறதுக்கு கண்டிப்பா ஒரு இடம் நமக்கு இருக்கணும். அதை கூடிய விரைவில் அரசாங்கம் வழங்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் போராட்ட குழு, அதை ஒருங்கிணைத்தவர்கள், இடம் கொடுத்து சப்போர்ட் பண்றவங்க எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஏன்னா அவர் சொன்னது போல இவங்க போராடுறது வந்து அவங்களுக்காக இல்லை, இப்ப என்னுடைய பிள்ளைகளுக்காக, என் பிள்ளைகள் போன்ற அனைத்து பிள்ளைகளுக்காகவும் தான் போராடுறாங்க. அதுக்காக என்னுடைய நன்றிகளை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.